ஆஹா! அருமையான மொழிகளை இனிய தன்மையுடன் சொன்னது யார்? என் காதுகளில் பன்னீர் பொழிந்தது போல் உள்ளதே. யார் அது? சீதை நாலாபுறமும் மரங்களிடையேயும் தேடி பார்த்தான். மனித உருவில் யாருமில்லை. ஆனால் ஒரு வானரம் ஒளி வீசிக்கொண்டு மரத்திடை உட்கார்ந்திருந்ததைக் கண்டாள். அனுமனும் சீதையை நோக்கினான். அவன் உடலில் இன்ப அதிர்ச்சி உண்டானது. மனதில் பக்தி அலைகள் உருவாகின. அப்படிப்பட்ட பக்திமயமான இடத்தைக் கண்டால் விஷ்ணுவே பார்க்கடலை விட்டுவிட்டு அந்த பக்திமயமான உள்ளத்துக் கடலில் வந்து தங்கிவிட மாட்டானா என்ன? அது எப்படி? ஒரு வானரம் அமர்ந்துள்ளது மரத்தில், அதுவா இவ்வளவு இனிமையாக பேசியது? இல்லை, ஒரு காலும் இருக்காது. கனவில் நாள் கண்ட குரங்கு இது மனத்தில் உள்ளது. உறங்கும் பொழுது கனவாக வந்திருக்குமோ? கனவில் குரங்கு வந்தால் உறவினர்களுக்கு ஆபத்து வரும் என்பார்களே. ஓ ராமன்! லட்சுமணன்! மிதிலை அயோத்தி வாழ் பந்துக்கள் நன்றாக இருக்கட்டும். ஆனால் நான் எங்கே உறங்கினேன்? முழித்துக் கொண்டல்லவா உள்ளேன். ஓ, இவன் இராம தூதனாகட்டும். ஓ வாயுவே! ஓ அக்னியே! ஓ தேவர்களே! இவன் ராமதூதனாக இருக்க அருள் செய்வீர் என்று உளமாற பிரார்த்தித்தாள் சீதை. தாயே! என்று கைகளை கூப்பியபடி கீழே வந்தான் அனுமன். தாங்கள் யார்? தங்களுடைய தாமரை இதழ்கள் போன்ற கண்களில் கண்ணீர் வரக்காரணம் என்ன? மரத்தின் மீது என் சோகமாக சாய்ந்துள்ளீர். நீர் நாக கன்னிகையா? தேவதையா? இல்லை சந்திரனை விட்டு பிரிந்து வந்த ரோகிணியா? இல்லை வரிஷ்டார விட்டு பிரிந்த வந்த அருந்ததியா? மானிட பெண்ணாக இருக்கிறீர். ராஜகுமாரியாகவும் உள்ளிட மங்களம் மங்களம். நீர்தான் இராவணனால் தூக்கி வரப்பட்ட சீதாதேவியோ? என்று விளயமாக பேசினான் அனுமன். ஆம் அப்பனே, நான் சனக மன்னரின் மகள் சீதைதான். ஈராமனுடைய மனைவி நான் 12 வருஷங்கள். நான் அயோத்தியில் ஈராமனுடன் நலமாக இருந்தேன். 13ஆம் வருடம் இராமனுடைய இளைய தாயார் தன் மகனுக்கு பட்டம் வேண்டி தசரத மகாராஜவை தன் சத்தியத்தால் வழிக்கு கொண்டு வந்து விட்டாள். ஈராமனும் அதற்கு ஒத்துக்கொண்டு காட்டுக்கு வர தீர்மானித்தான். அவன் கூட தம்பி லட்சுமணனும் நானும் வந்தோம். காட்டில் இராவணன் என்னை தூக்கிக் கொண்டு வந்து இங்கு சிறை வைத்து விட்டான். 12 கால வரையறை வைத்திருக்கிறான். அதில் 2 மாதங்கள்தான் பாக்கி உள்ளன. அது முடிந்தவுடன் நான் உயிர் துறப்பேன் என்று தன் கதையை சொன்னாள் அபலை. சீதையும் அனுமனுமே இராமாயண கதையை அழகாகச் சொல்லிவிட்டார்கள். வைதேகி, ஈராமன் தங்களுடைய க்ஷேமத்தை அறிய என்னை இங்கு அனுப்பி உள்ளார். உம்மையே எண்ணிக்கொண்டிருக்கும் லட்சுமணன் தனது நமஸ்காரங்களை சொல்லச் சொன்னான் என்றான் அனுமன். ஈராம லட்சுமணர்கள் பெயரைக் கேட்டதும் சீதை மகிழ்ச்சியால் துள்ளினாள். ஆ, ஒரு உண்மையை உணர்ந்தேன். உயிரை வைத்திருந்தால் என்றாவது ஒரு நாள் மனிதன் நன்மையை அடையலாம் என்ற பாமர ஜனங்களின் கூற்று எனக்கு புரிந்தது என்றாள் சீதை. ஆஞ்சநேயனும் மரியாதையாக நின்றான். திடீரென்று சீதைக்கு பெண்களுக்கே உரித்தான சந்தேகம் தோன்றியது. ஏர் குரங்கே, ஈராவணனே, ஏன் வேஷம் போட்டுக்கொண்டு என்னை ஏமாற்ற வருகிறாய்? முன்பு சந்நியாசி உருவில் என்னை வஞ்சித்தாய். இப்பொழுது ஏன் வானர வேஷத்தில் என்னை ஏமாற்றுகிறாய்? உணவின்றியும் நீரின்றியும் தூக்கமின்றியும் இளைத்திருக்கும் என்னை மேலும் துன்புறுத்தாதே. ஓடிவிடு என்று மரக்கிளையின் ஓரமாக உட்கார்ந்தாள் சீதை. காட்டில் இராவணன் என்னை தூக்கிக் கொண்டு வந்து இங்கு சிறை வைத்து விட்டான். 12 கால வரையறை வைத்திருக்கிறான். அதில் 2 மாதங்கள்தான் பாக்கி உள்ளன. அது முடிந்தவுடன் நான் உயிர் துறப்பேன் என்று தன் கதையை சொன்னாள் அபலை. சீதையும் அனுமனுமே இராமாயண கதையை அழகாகச் சொல்லிவிட்டார்கள். வைதேகி, ஈராமன் தங்களுடைய க்ஷேமத்தை அறிய என்னை இங்கு அனுப்பி உள்ளார். உம்மையே எண்ணிக்கொண்டிருக்கும் லட்சுமணன் தனது நமஸ்காரங்களை சொல்லச் சொன்னான் என்றான் அனுமன். ஈராம லட்சுமணர்கள் பெயரைக் கேட்டதும் சீதை மகிழ்ச்சியால் துள்ளினாள். ஆ, ஒரு உண்மையை உணர்ந்தேன். உயிரை வைத்திருந்தால் என்றாவது ஒரு நாள் மனிதன் நன்மையை அடையலாம் என்ற பாமர ஜனங்களின் கூற்று எனக்கு புரிந்தது என்றாள் சீதை. ஆஞ்சநேயனும் மரியாதையாக நின்றான். திடீரென்று சீதைக்கு பெண்களுக்கே உரித்தான சந்தேகம் தோன்றியது. ஏர் குரங்கே, ஈராவணனே,
ஏன் வேஷம் போட்டுக்கொண்டு என்னை ஏமாற்ற வருகிறாய்? முன்பு சந்நியாசி உருவில் என்னை வஞ்சித்தாய். இப்பொழுது ஏன் வானர வேஷத்தில் என்னை ஏமாற்றுகிறாய்? உணவின்றியும் நீரின்றியும் தூக்கமின்றியும் இளைத்திருக்கும் என்னை மேலும் துன்புறுத்தாதே. ஓடிவிடு என்று மரக்கிளையின் ஓரமாக உட்கார்ந்தாள் சீதை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.